முதல் வணக்கம் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். என் பேர் இந்து ஸ்ரவன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் கேன்சர் யோகா தெரபிஸ்ட். இன்னைக்கு ஹலோ டாக்டர் ஷோவில் வந்துட்டு ஒரு காமனான கண்டிஷன் பற்றி தான் பேச போகிறோம். அதுதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். தமிழில் வந்துட்டு கால்வாதம்னு சொல்லுவோம். ஸோ இது யாருக்கு ரொம்ப காமன்னு பார்த்தீங்கன்னா விமன், அதாவது பெண்களுக்கு தான் ரொம்ப காமன். அக்கார்டிங் டு WHO 60% ஆஃப் த விமனுக்கு வந்து இந்த மாதிரி முட்டி தேய்மானம் கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டு முட்டி மட்டும் கிடையாது, ஹிப்பில் வரலாம், ஸ்பைனில் வரலாம், கையில் கூட வரலாம். ஆனால் ரொம்ப காமன் பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டி தான். ஏன் அப்படின்னா நம்மளோட ஹோல் பாடி வெயிட்டே வந்து அது முட்டி தான் தாங்குது. ஸோ அந்த தாங்குற முட்டிக்கு நம்ம வந்து சரியான ஒரு கவனிப்பு கொடுக்கலன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் வரலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் வெயிட், ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க, அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் ஜாஸ்தியான வேலை, நிற்கிற வேலை, லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் ஓடுறது, நடக்கிறது, நிறைய வெயிட் கேரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த முட்டி தேய்மானம் வரலாம். ஸோ அப்படி இந்த முட்டி தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸசைசஸ் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்த்தோ டாக்டரை பார்த்துட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸை டிலே பண்ணிடலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ண முடியாது, பட் அந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணலாம். இந்த வீடியோவில் இன்னைக்கு நீங்கள் 3 முக்கியமான எக்ஸசைசஸ் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த எக்ஸசைசஸ் வந்துட்டு உங்கள் சுற்றி இருக்கிற சதையை ஸ்ட்ரென்தன் பண்ணும், அதே மாதிரி அந்த ப்ராசஸை டிலே பண்ணும். இந்த எக்ஸசைசஸ் செய்கிறனால உங்கள் சுற்றி இருக்கிற சதையெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸ்ட்ரென்தன் ஆகிறனால உங்களுக்கு அந்த ப்ராசஸை டிலே பண்ணலாம், வீக்கமும் கம்மி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து அடக்டர் ஸ்குவீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பில்லோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கணும்னா ஒரு பால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பால்குள்ளே வந்து காற்று இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு பில்லோ யூஸ் பண்ணுறேன். எக்ஸசைஸ் எப்படி பண்ண போகிறேன்றது பார்க்கலாம். பில்லோ வந்துட்டு 2 முட்டி நடுவில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த பில்லோவை ஸ்குவீஸ் பண்ண போகிறீங்க 10 செகண்ட்ஸ் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் இது பண்ணும்போது அந்த பாலோ இல்லை பில்லோவோ கீழே விழாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அது ஒன்று மட்டும்தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்து இவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறாங்க. ஸ்குவீஸ் 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 ரிலாக்ஸ். அகெயின் ஸ்குவீஸ், நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்கள். 10 9 8 7 6 5 4 3 2 ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட பிரெத்தை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஆஸ் யூஷுவல் நார்மலாக ப்ரீத் பண்ணுற மாதிரி ப்ரீத் பண்ணிட்டு இருங்க. ஹோல்டிங் வந்து ஒன்லி உங்களோட காலுக்காக மட்டும்தான், உங்கள் பிரெத்துக்கு கிடையாது. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் வந்து சீட்டட் லெக் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வெயிட்ஸ் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இல்லாமலும் பண்ணலாம். பட் ஃபர்தராக நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் அப்படின்னா யூ கேன் யூஸ் அ ரெசிஸ்டன்ஸ் பேண்ட். நான் வந்து 5 kg ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பக்கத்தில் இருக்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணும்போது இன்னுமே ஃபர்தராக வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் உங்களோட மசில். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ உங்கள் ரைட் லெக் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். வெரி குட். ஹோல்ட் பண்ணுங்கள் 10 செகண்ட்ஸ். 10 9 8 7 6 5 4 3 2 ரிலாக்ஸ். நார்மல் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வாங்க. அகெயின் ஒன் மோர் டைம் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட். 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். பிரெத் ஹோல்ட் பண்ணாதீங்க, ப்ரீத் பண்ணுங்கள் நார்மலாக. 10 9 8 7 6 5 4 3 2 1 ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்துட்டு நீங்கள் டெய்லியுமே செய்யணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் 10 செகண்ட்ஸ் ஹோல்டிங் 10 டைம்ஸ் நீங்கள் செய்யலாம். தேர்ட் எக்ஸசைஸ் வந்து கிராப் வாக்கிங்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வந்து அபவ் த நீ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாக் பண்ணணும். அது எப்படின்றது காட்டும். லைட்டாக ஸ்குவாட் டவுன் பண்ணுங்கள் கீழே. இப்போ சைடை நீங்கள் வாக் பண்ணணும். ஓகே, 1 2 3 4. அந்த ரெசிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் நடக்கும்போது. ஸோ என்னென்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் போட்டு வாக் பண்ணும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் கால் கிட்ட எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அது வந்து ஆகக்கூடாது, அது ஆகாமல் பார்த்துக்கணும். அதர்வைஸ் நீங்கள் காலை வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் அபவ் த நீ போட்டுட்டு நீங்கள் கிராப் வாக் பண்ணணும் ஸ்லோவாக, ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன் த சைட் அண்ட் ஆன் த லெஃப்ட் சைட். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் நீங்கள் செய்யும்போது சுற்றி இருக்கிற சதை எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ நீங்கள் 3 சிம்பிளான எக்ஸசைசஸ் பார்த்தீங்க ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு. இது வந்து வீட்டில் இருக்க பெண்மணிகள், வயசானவங்க யார் வேணாலும் செய்யலாம். இட் இஸ் கம்ப்ளீட்லி இன்ஜுரி ஃப்ரீ. பட் யார் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போதே பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வீக்கமாக இருக்குது,
இது கம்மி ஆக மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் உடனே ஆர்த்தோ டாக்டரை பார்த்துட்டு இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணலாம். இன்னைக்கு ஹலோ டாக்டரில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்த்தீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹலோ டாக்டர் ஷோவில் முக்கியமான கண்டிஷன் பற்றி பார்ப்போம்.